அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் கூடர் காண்டம் படலம் 44 இசைவாது வென்ற படலம். எம்பெருமானாகிய சிவபெருமான் பானபத்திரனுக்கு தங்க பலகை அளித்த திருவிளையாடலை நாம பார்த்தோம். இப்பொழுது அந்த பானபத்திரனின் மனைவிக்காக அந்த இசைவாது போட்டியிலே அவளை வெல்ல செய்த அந்த படலத்தை அந்த திருவிளையாடலை நாம் பார்க்கலாம். வரகுண பாண்டியன் சிறந்த ஆட்சியை செய்து அந்த ஆட்சியை ராஜராஜ பாண்டியன் மேலே ஏற்றிவிட்டு சிவலோக பதவியை அடைந்தான். ராஜராஜ பாண்டியனும் ரொம்ப நல்லவன். அவனும் சிவனிடத்தில் அளவிட முடியாத பக்தியை கொண்டவன். முன்னோர்கள் எப்படியெல்லாம் அறநெறியில் ஒழுகி நடந்தார்களோ அதை போன்று அவனும் அறவழியில் நடந்து இந்த உலக மக்களையெல்லாம் நன்றாக காத்து வந்து கொண்டிருந்தான். அப்படி வந்து கொண்டிருக்க சமயத்தில் அவனுக்கு பல மனைவியர்கள் இருந்தாங்க. ராஜானா பல மனைவியர்கள் இருக்குது சகஜம் தானே. அப்படி இருக்கும் பொழுது அதில் இவனுக்கு மிகவும் பிடித்தமான மனைவி ஒருத்தி இருந்தான். அதை பரஞ்சோதியார் காம கிளத்தி என்று சொல்லுகின்றார். மிகவும் அழகானவள், இசையில மிகவும் தேர்ச்சி பெற்றவள், கல்வி வேள்விகளில் தேர்ச்சி பெற்றவள், அழகிய சரீரமாக அந்த குரலை உடையவள். சாரீரம் அழகான குரல் அவளுக்கு, நன்றாக பாடக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த அவள் இந்த ராஜாவுக்கு மிகவும் பிடித்தமானவள். இந்த பானபத்திரனுடைய மனைவி, இந்த பானபத்திரன் எப்படி ஒரு கடவுள் மேலே பக்தி உடையவனாக இருந்தானோ அதை போல அவனுடைய மனைவியும் சிவபெருமான் மேலே அளவிட முடியாத பக்தியை கொண்டிருந்தான். தினமும் கோவிலுக்கு போவா, சிவனை வணங்கி அங்கே சிவனுக்காக மட்டுமே பாடுவாள். பானபத்திரனும் அதே தான் செய்தான். அதே போல் இவளும் நன்றாக அங்கே பாடுவா. மீண்டும் திருப்பி வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்வாள். இப்படி அவள் நாள்தோறும் செய்து கொண்டு வந்தாள். அப்போ இந்த ராஜராஜனுடைய மனைவி ஒருத்தி இருக்கால்ல, அதாவது பட்டத்து ராணி மட்டும் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க இல்லாதவ. இந்த மனைவி என்ன பண்ணனா, ஒரு நாள் கோவிலுக்கு வர்றா. அப்படி கோவிலுக்கு வரும்பொழுது இவளும் பாடுகின்றாள். இவளும் சிவபெருமான் கோயிலில் இவளும் பாடுறா. அந்த பானபத்திரனுடைய மனைவியான ஒரு பாடினி இருக்கால, அவளும் பாடுகின்றாள். அவள் ரொம்ப அழகாக பாடுறா. மெய் மறந்து கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ளால கீதத்தை பாடி எல்லாரையும் மெய்மறக்க செய்கிறா. எல்லாரும் அவளை வியந்து போற்றுறாங்க. அப்போ இந்த ராணியாக இவளுக்கு கோபம் வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. இவள் நம்மளை விட இவள் நல்லா பாடுறா, இவளுக்கு இசையை பற்றி தெரியுமா, இப்படி இவளை எல்லாரும் புகழ்ந்து சொல்கிறாங்களே, நம்மளை இவள் விட்டு வைக்கக்கூடாதுன்னு பொறாமை அதிகமாகி அதனால அவள் என்னெல்லாம் செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்ய நினைத்தாள். நேராக மாளிகைக்கு வந்தா, அரசனை கூப்பிட்டா. சொல்கிறா, இந்த பானபத்திரனுடைய மனைவி நல்லா பாடுறா, என்னால் அதை பொறுத்துக்க முடியல. இந்த உலகத்தில் எல்லாம் போய் தேடி பாருங்க, யார் இந்த இசையில் பெரிய ஒரு பாடினி இருக்காங்களோ அவங்கள வரவழைங்க. அப்படி வரவழைச்சு இந்த பானபத்திரனுடைய மனைவியான பாடினியோடு இசைவாதில் நீங்கள் போட்டி போட வைக்கணும். நீங்கள் அதை உறுதிப்படுத்துகிறா, நீங்கள் செய்யணுங்கிறா. எப்படி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லி கைகேயி எப்படி வற்புறுத்தினாலோ அதை போல வற்புறுத்துறா. கண்டிப்பாக நீங்கள் வர வைக்கணும், இந்த பாடினியோட நீங்கள் போட்டி போட வைக்கணும், அவளை இகழ்ந்து கூறும்படி அவமானப்படுத்தணுங்கிறா. சிவபெருமான் விடுவாரா? எவர் ஒருவரை நாம் அவமானப்படுத்தணும் கெடுக்கணும்னு நினச்சா தனக்கே தான் வரும். சிவபெருமான் சும்மா விட மாட்டார். ஆனாலும் அந்த ராஜராஜன் என்ன பண்ணுறது, மனைவி மேலே உள்ள அன்பின் மிகுதினால இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருந்தான். சரி, இப்போ அந்த பானபத்திரனுடைய மனைவியும் யாராவதையும் பாடினியும் வரவழைச்சி இந்த போட்டியில் சண்டை போட்டு ஜெயிக்க வச்சு அந்த பாடினியை அவமானப்படுத்தணும், அவ்வளோதானே செய்யணும், நான் செய்கிறேன் அப்படின்னு ராஜராஜன் உறுதி சொல்லிட்டான். ஒற்றர்களெல்லாம் எல்லா ஊருக்கு அனுப்பி விட்டான். யார் நல்லா பாடுவாங்களோ, யாழை மீட்டி நன்றாக பாடக்கூடிய யாராவது பாடினி இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்துட்டு வர சொல்லும் பொழுது ஈழ தேசத்தில், அதாவது இலங்கையில் அங்கே ஒரு பாடினி இருக்கான்னு சொல்லி ஒற்றர்கள் மூலமாக அறிந்து அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடினியை வரவழைத்து நேராக அரண்மனைக்கு வர வச்சிட்டான். அவள் வரும்பொழுதே கூட ஏகப்பட்ட பரிவாரங்களை கூப்பிட்டுக்கிட்டு வர்றா. நிறைய பாடினிகள் வர்றாங்க. அந்த ஈழத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடினி யாழையெல்லாம் தோளில் தொங்க விட்டு கொண்டு சுற்றி எல்லோரும் புடை சூழ்ந்து வர பஜனை பாட்டுகள்லாம் பாடிக்கிட்டு ராஜா முன்னாடி போய் நின்று அழகாக பாடுறா. கிண்ணறர்களை போல பாடுறாராம். அதாவது கிண்ணறர்கள் என்றால் தேவ மாதர்கள் என்று கிண்ணறர்கள் பாடுவதற்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களாம். அவர்களை போல அழகாக பாடுறாளாம்.
அப்படி மிகவும் அழகாக அவள் பாடும் பொழுது அரசர் கேட்டு, பரவாயில்ல இப்படி அழகாக பாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பாட்டை நாங்கள் மெச்சினோம், நீ ரொம்ப நல்லா பாடுற, நீ எனக்கு ஒரு உபாயம் செய்யணும். அதாவது எங்கள் ஊரில் பானபத்திரன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி நல்லா பாடுவா, கோயிலில் பாடக்கூடியவ. நீ நாளைக்கு இங்கே வந்து அந்த பாடினியை போட்டிக்கு நீ கூப்பிடணும். கூப்பிட்டு அவளை நீ அவமானப்படுத்தணும். இப்படியெல்லாம் ஒரு ராஜா செய்வாங்களா? ஏனென்று சொன்னால் இது எங்கேருந்து வருது? அந்த ராஜராஜனுடைய மனைவி கிட்டேருந்து வருது. அம்பு அங்கேருந்து வருது. எய்தவன் யாரோ இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ராஜா அவன் சொல்கிறதானே கேட்பாங்க. அப்போ நீ அந்த பாடினியை வம்புக்கு இழுத்து என்னோட நீ இசைவாது பண்ண வேண்டும் சொல்லி நீ அழைக்கணும். அவள் வரமாட்டா, ஆனால் நீ விடக்கூடாது, விடாமல் அவளை கூப்பிடணும். நான் கூட அவளுடைய சார்பாக நின்று வேண்டாமா இந்த போட்டியெல்லாம் அப்படி நான் சொல்லுவேன், ஆனால் நீ கேட்கக்கூடாது. அவளை வந்து வம்படியாக இழுத்து வச்சு நீ அந்த இசைவாது போட்டியை நடத்தி அவளை நீ வஞ்சினம் கூற வேண்டும், இகழ்ந்து கூற வேண்டும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. சொல்லவும் அவள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டா. அந்த இலங்கையிலிருந்து வந்த பாடினி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு, அரசே உங்கள் ஆணை அப்படி பெருமிதப்பட்டுக்கிட்டு நேராக தன்னுடைய இருப்பிடத்துக்கு, ராஜா அமைத்து கொடுத்த அந்த இருப்பிடத்துக்கு போயிட்டான். ராஜா என்ன பண்ணார்? போய் பானபத்திரனுடைய மனைவியை, அந்த விரலியாக இருக்கக்கூடிய, விரலின் என்றால் பாடக்கூடியவர்கள் என்ற அர்த்தம், கடவுளையே நினைத்து பாடக்கூடியவர்கள், அவளை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜா அனுப்பி விட்டார். போய் வர வச்சாச்சு. வந்து அரசர்கிட்ட வந்து வணக்கம் சொல்கிறா. அப்போ அரசர் சொல்கிறாரு, இலங்கையிலேருந்து ஒரு பாடினி வந்திருக்கிறா, அவள் ரொம்ப நல்லா பாடுறா, நீ கண்டிப்பாக அவளை வந்து நீ பாடி நீ வந்து என்ன செய்யணும்? ஜெயிக்கணும், நீ வெற்றி பெறணும், அவளை தோக்கடிக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. உன்னால் முடியுமா இது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் அவன் என்ன சொல்கிறா? நான் கற்புடைய பெண், இந்த சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக இதை நான் செய்வேன், இதை நான் முடிப்பேன், நான் கண்டிப்பாக வெற்றி அடைவேன், நான் என்றைக்குமே வருத்தப்படவும் மாட்டேன், தோல்வி அடையவும் மாட்டேன், கண்டிப்பாக வெற்றி புரிவதற்கு எனக்கு சிவபெருமான் அருள்வார் அப்படின்ட்டான். சரி நீயும் போயிட்டு நாளைக்கே வா அப்படின்னு ராஜா அனுப்பி விட்டார். அப்போ இந்த மனைவி, ராஜாவுடைய மனைவி மிகவும் சந்தோஷப்பட்டுக்கிறா. இந்த காம கிளத்தி ரொம்ப மகிழ்வோடு இருக்கிறா. ராஜா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறா. இவன் நேராக இவளும் போயிட்டா. அடுத்த நாள் சபை கூடியது. அங்கே இருக்க எல்லா புலவர்கள், பண்டிதர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், அப்புறம் மக்கள் எல்லோரும் கூட்டிட்டாங்க. நேராக இருவருக்கும், அந்த பானபத்திரனுடைய மனைவிக்கும் அந்த இலங்கையிலிருந்து வந்த பாடினிக்கும் ரெண்டு பேர்த்துக்கு நேர் எதிராக பலகையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்போ இவ தான் ராஜத்தை சொல்லியிருக்கார்ல இகழ்ந்து கூறணும்னு சொல்லி, அதனால இவ கேட்குறா, உனக்கு வீணையினுடைய குற்றங்கள் தெரியுமா? 7 இசைகளை பற்றி உனக்கு தெரியுமா? அது என்னென்னு சொல்லு, எப்படி பாடணும்னு ஸ்வரங்களை பற்றி உனக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு இகழ்ந்து உரைத்தாள். அதுக்கு பானபத்திரன் மனைவி சொன்னா, அதாவது கெட்டவர்கள், அதாவது மற்ற எல்லா ஊர்களுக்கும் சென்று தவறான வழியில் நடப்பவர்கள், பழித்து உரைப்பவர்கள், செய்யக்கூடிய கெட்ட செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே இந்த வாதத்திற்கு, இந்த இகழ்ந்து உரைக்கும் வாதத்திற்கு வருவார்கள். நான் அப்படி அல்ல, உன்னுடைய வாதத்துக்கு நான் வரல, நீ பாடு, நானும் பாடுறேன், யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். உடனே ராஜா ஒன்றுமே தெரியாத மாதிரி, போதும் சண்டையை நிறுத்துங்க, நீங்கள் பாட ஆரம்பிங்க அப்படின்னு விலக்கி விட்டார். உடனே இவன் முதல்ல பாடுறா. யாரு? அந்த இலங்கையிலிருந்து வந்த பாடினி முதல்ல பாடுறா. பாடும்போது இந்த மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசலை. அடுத்ததாக இந்த பானபத்திரனுடைய மனைவி பாடுறா. அவள் அந்த யாழை எடுத்து தோல் அப்படியே மாட்டி, அப்படியே அந்த விரல்களையெல்லாம் அந்த நரம்பில் தடவி அப்படியே அதை தாக்கி அதை அப்படியே தழுவி பாடும் பொழுது தேவகானமாக ஒலிக்குது. எல்லாரும் மெய் மறந்து கேட்குறாங்க. அவையில் உள்ளவர் மெய் மறந்து கேட்டுட்டு, ஆகா அருமை அற்புதம் அப்படின்னு எல்லாரும் புகழ்கிறாங்க. அவையில் இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்களும் புகழ்கிறாங்க. ராஜா பேசாமல் உட்காந்துருக்கிறான். இவர்கள்லாம் அப்படி திருதுன்னு முழிக்கிறாங்க. என்னது நாமெல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம், ராஜா இப்படி உட்காந்துருக்காரு, இது என்ன அப்படின்னு. ராஜா என்ன பண்ணா, இல்லை இலங்கை பாடினி அருமையாக பாடினாள், அவள் அழகாக பாடினாள் அப்படின்னு சொல்லவும் ராஜா சொன்னால் அப்புறம் அவங்க கேட்க தானே வேணும். எல்லாம் செம்பிளியாட்டு கூட்டங்க. வெள்ளாட்டு கூட்டம்னா அங்கங்கே ஒன்று ஓடும், இது செம்பிளியாடு. ராஜா என்ன சொல்கிறாரோ அந்த வழியே நடக்கக்கூடிய மக்கள். அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, ராஜாவே புகழ்ந்து சொல்லிட்டாரு.
அந்த இலங்கை பாடினிய. நாம் மறுபடியும் இந்த பானபத்திரனுடைய மனைவி தான் சிறந்தவள்னு சொன்னோம்னா நாம் தீர்ந்தோம், தண்டனைக்கு கூட உள்ளாகும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்ன மாதிரியே ஆமாம் ஆமாம் அற்புதம் அருமை ஆஹா ஓஹோன்னு சொல்லி எல்லாருமே அந்த இலங்கை பாடினியவே பெருமையாக பேசிட்டாங்க. ராஜா பார்த்தார், மறுபடியும் விடலை. இவன் சொல்கிறா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை அவமானப்படுத்தினா கூட முடியாது, இன்னும் ஒரு நாள் மீண்டும் அவளை இன்னும் அளவிட முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தணும், இகழ்ந்துரைக்கணும்னு சொல்கிறான். ராஜா பார்த்தாரு மறுபடியும், இந்த இன்னைக்கியோட போட்டி முடியலை, நீ நாளைக்கு வாமா, நீ போயிட்டு 2 பேரும் போங்க, மீண்டும் இதே இடத்துல இந்த பாட்டுடைய தேர்வு நடக்கும், அப்போ யார் வெற்றி பெற்றவர்கள் நம்ம பார்க்கலாம், 2 பேரும் போங்கன்ட்டாங்க. இந்த பாடினி ராஜா நம்மளை நல்லா பாடிட்டோன்னு சொல்லிட்டாரு, சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரொம்ப நல்லா பாடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பெருமிதத்தோட மகிழ்ச்சியோடு அழகிய மலர் படுக்கையில் வேல்விழியால் படுத்து கொண்டாளாம். இந்த பானபத்திரனுடைய மனைவி பார்த்தா, நேராக போனான் பெருமானாகிய சிவபெருமான் கோயிலில் போய் அங்கே கன்னியான அவளுடைய மணாளனான சிவபெருமானை பார்த்து சொல்கிறா, நீ எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்த, நான் நல்லா தானே பாடுனேன், ஆனால் இவர்கள் எல்லோரும் என்னை இப்படி செய்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நீ எனக்கு துணை இருக்கணுமா இல்லையா, ராஜா இப்படி சொல்லும் பொழுது நான் யார்கிட்ட போய் முறையிடுறது, எல்லோரும் முதலில் என்னை தான் அதாவது என்னை புகழ்ந்தாங்க, ராஜா மாற்றி சொன்ன உடனே அவர்கள் எல்லோரும் அந்த பக்கம் சாய்ந்துட்டாங்க, நான் என்ன செய்வேன் சுவாமி, எனக்கு ஏதாச்சும் நீ அருளக்கூடாதா என்று கண்ணீர் மல்கி அங்கே விழுந்து வணங்கி அழுகிறா. சிவபெருமான் கருணை கடல் அல்லவா, அசரீதியாக சொல்கிறாரு, மகளே பயப்படாதம்மா, உனக்கு நான் துணை இருப்பேன், இசைவாதில் நீயே வெல்வாய், நீ பத்திரமா போயிட்டு வா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு துணைக்கி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அசரீதியாக சொல்லவும் மகிழ்வோடு தன்னுடைய இருப்பிடத்துக்கு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் மீண்டும் 2வது முறையாக சபை கூடுது. அறிஞர்கள், அங்கே சபையோர்கள், கற்றறிந்த புலவர்கள், சான்றோர்கள், இசை பாடினிகள், பாடகர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோடனே மறுபடியும் ஆளை எடுத்து மீட்டுறாங்க, பாடுறாங்க. அதே தான் சொல்கிறார் ராஜா. தீர்ப்பு அந்த இலங்கை பாடினிக்கே தான் போகுது. மறுபடியும் இப்படியே சொல்லிட்டாரு. இந்த அவையில் உள்ளவர்கள் எல்லோருமே என்ன பண்ணுறது, ராஜா சொன்னதே அவர்களும் அப்படியே சொல்லிட்டாங்க. இவளுக்கு கோபம் அளவிட முடியாத அளவுக்கு ராஜாவையே எதிர்த்து கேட்குறா, அரசே, மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் நீ, சாதாரண மன்னன் இல்லை, நீ ஒரு சிங்கம் போன்றவன், எல்லா மன்னர்களுக்கும் மன்னராக இருக்கக்கூடிய அந்த ஆண் ஏறு போன்றவன், நீ யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய அன்பு வழி போனதுனால நீ இவ்வாறு தீர்ப்பு கூறுன, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இப்போவே வாங்க எல்லாரும் இந்த சிவன் கோவிலுக்குள்ளே போவோம், அங்கே போய் நான் பாடுறேன், அங்கே நீங்கள் என்னுடைய தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அப்படி நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அதுதான் அவங்க பேச்சு. யார் வெற்றி பெற்றார்களோ இந்த தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு அடிமையாக இருக்கணும் இல்லையா, நான் அப்படியே அடிமையாக இருக்கிறேன், நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாருமே பரவாயில்ல, ஏன்னா ராஜா தான் ஒரு முடிவில் இருக்கிறாரு, இந்த பாடினிக்கு தான் நம்ம பரிசு கொடுக்கணும், தன்னுடைய அந்த மனைவி பேச்ச நம்ம கேட்கணும்னு இவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு, சரி எங்கே போனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு அங்கே இருக்க சபையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கிளம்பி அந்த சிவபெருமான் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. நான் மாட குழலிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி எல்லாரும் போய் கூட்டமாக எல்லாம் உட்கார்றாங்க. இவங்களும் போனோன்னா இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் ஆசனத்தை கொடுத்து உட்கார வச்சாங்க. அப்போ சிவபெருமான் ஒரு பாடகர் போல, அதாவது இசை நூல் வல்லவர் போல அழகான பட்டாடைகளை அணிந்து பல சபைகளுக்கெல்லாம் போய் பல பதக்கங்களை பெற்றவர் போல அணிமணிகளெல்லாம் அணிந்து கொண்டு அப்படியே கம்பீரமாக அப்படியே பட்டாடையை மேலே போட்டுட்டு நடந்து வர்றாரு. ஆனால் சிவபெருமான் யாருக்கும் தெரியாது. உடனே எல்லாரும் புதுசாக பார்க்குறாங்க, யார் இவர், பார்த்தா பெரிய இசை வல்ல ஒரு நூல் அறிஞராக தெரிகிறாரே அப்படின்னு எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, அவரும் ஒரு இசை நூல் அறிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க. அவருடைய தேஜஸை பார்த்தா அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ அழகாக இருக்கிறாரே, யார் இவர், ஓ இப்படிப்பட்டவர் எதுக்கு திடீர்னு வந்தார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்குள்ளேயுமே இவர் போய் அமைதியாக சிவபெருமான் அந்த பாடகருடைய உருவத்தில் போய் அங்கே அமைதியாக உட்காந்துக்கிட்டார். அணிமணிகள்லாம் உட்காந்துக்கிட்டு புன் சிரிப்போடு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல அந்த இலங்கை பாடினி பாடுறா, பாடி முடிச்சுட்டா, யாரும் எதுவுமே பேசலை, எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க, எந்த சத்தமே வரல. அவளுக்கே ஆச்சரியமாக போச்சு, எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க.
அங்கே இருக்க எல்லாரும் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ராணியை வந்திருக்கா, ராஜா கூட உட்காந்துருக்கிறா, அவளே மெய் மறந்து அவளும் பாடி கேட்டுட்டு இருக்கிறா. அடுத்து இந்த பானபத்திரனுடைய மனைவி பாடுறா, சிவபெருமானுடைய மகிமையெல்லாம் எடுத்து பாடுறாளாம். சிவபெருமான் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட அவரு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த மகிமையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பாடுறா. இந்த சிவபெருமானுடைய தலையில் அந்த லிங்கத்தில் 2 தண்ணியை தெளித்து அந்த வில்வமலர் 2 போட்டா நீ என்னெல்லாம் அருள்வாய், இதுதான் அவளுடைய பாட்டு. நீ அது மேலே போட்டுட்டா இந்திரனுடைய ஐராவதத்தை நீ கொடுப்ப. அந்த திருப்பார்கடலில் அனந்த சயனமாக தூங்கிட்டு இருக்கிறாரு, அந்த அனந்த சயனத்தையும் நீ கொடுப்ப. சத்தியலோகத்தில் இருக்கிறாரே அந்த பிரம்மா, அவருடைய அந்த தாமரை மலரை கூட நீ கொடுப்ப. உன்னுடைய அருள்றவங்களுக்கு நீ இப்படியெல்லாம் கொடுக்குற. ஆனால் உன்னை போய் எல்லாரும் நீ பிச்சாண்டி, பிச்சை எடுக்கிறவன், மண்டையோட்டில் பிச்சை எடுத்துட்டு திரிகிறவன் உன்னை எல்லாரும் சொல்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் நான் எப்படி உன்னுடைய மகிமையை நான் புரிய வைப்பேன், எனக்கு தெரியலையே சுவாமி, எல்லாமே நீ தான் கொடுக்குற, ஆனால் உன்னை இப்படி யாரும் சொல்கிறாங்களே என்று அதை பழிப்பது போல புகழ்றா. இதை சொல்கிறா. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களும் ஐம்புலன்களையும் அடக்கி பெண்களை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைக்காம துறவரத்தை மேற்கொண்டு வீடு பேறு அடைவதற்காக சிவனையே வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டு வழிபடக்கூடிய அந்த சிவபெருமானை மற்றவர்களாக சொல்கிறார்களாம், இவரே சொல்கிறாரு பெண்கள் பின்னாடியெல்லாம் சுத்தக்கூடாது, பெண்கள் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் பெண்ணை ஒரு பாகத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படி எல்லோரும் சொல்லுகின்றார்களாம். அப்படிப்பட்ட நீ அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்றாய், ஆனாலும் இவர்களுக்கு உன்னுடைய மகிமையை நான் என்னவென்று சொல்ல தெரியலையே சுவாமி அப்படின்றா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய மெய்யடியார்கள் எல்லாம் யோகமயமாக இருக்கின்றார்கள், அடியார்களுடைய வடிவத்தில் இருக்கிறாங்க, உனக்கு உருவமே இல்லை. ஆனால் மற்ற எல்லோரும் உருவத்தோடு இருக்கின்றார்கள், உனக்கு உருவமே இல்லை. அப்படி உருவமாக நீ இருந்தாலும் கூட கண்ணை மூடிக்கொண்டு தியான நிலையிலே நீ இருக்கின்றாய், தட்சிணாமூர்த்தியாக கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றாய். அதுவும் மையடியார்கள் எப்படியெல்லாம் உடை அணிவார்களோ அதை போல உடை அணிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த உலகத்தில் இருக்கிற மாயையும் வலியையும் போக்கி நீ இருக்கிறாய், ஆனால் உன்னை போய் நீ ஒரு யோகி என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னுடைய மகிமையை நான் என்னவென்று சொல்ல அப்படின்னு சொல்லி அப்படி கதறி கதறி பாடி அழுகிறா. அவளுடைய யாழை மீட்டும் போது கலைமகள் போல இருக்கின்றாள், கலைமகள் சரஸ்வதி போல இருக்கிறாளாம். அவள் பாடும்போது புருவங்கள் அப்படி மேலே ஏறலையாம், கண் அசையலை, வாய் பாடுறாளான்னு தெரியல, மிடரு அப்படியே வீங்கலை, உடல் எந்த அசையுமே இல்லை, அசையாமல் அப்படி பாடுறா. அதாவது சில பேர் பாடும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த மேடையில் பாடும்போது அப்படியே ஆடி குதிச்சு அப்படி மண்டை ஆட்டி இப்படி ஆட்டி அப்படி இப்படி நான் பாடுவாங்க. அப்படியெல்லாம் பாடாமல் அப்படியே அசையாமல் சிலை போல ஓவியத்தை போல பாடுறாளாம். பாடி முடிச்சுட்டு இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடியிலிருந்து அந்த அதாவது அடி வயிற்றிலிருந்து ஒரு நாணம் வரும் பாருங்க, அந்த மாதிரி உள்ளால கீதத்தை எல்லோருடைய மனசை உருக்குற மாதிரி சிவனுடைய அந்த சக்தியை எல்லாத்தையும், சிவனும் சக்தியும் ஒன்று என்று அந்த சிவனுடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த பாடலை பாடி அப்படியே முடிக்கவோ எல்லாரும் அப்படி பிரமிச்சு போய் நின்றுக்கிட்டு அருமை 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 அருமைன்னு சொல்றாங்க. தன்னையும் அறியாம அவர்கள் இது மிகவும் அருமை அருமை அற்புதம் என்று அந்த புலவர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த பாடுறாங்கல்ல அவங்க சான்றோர்கள் மக்கள் எல்லோரும் இவளை புகழ்ந்தார்கள். ராஜா தன்னையும் அறியாமல் அருமை அருமை அப்படின்னு பானபத்திரனுடைய மனைவி பாடின பாட்டுக்கு அவரும் கை தட்டி அப்படியே அற்புதம் அற்புதம் சொன்னார். சிவபெருமான் எல்லாருடைய மனசையுமே மாத்திட்டாரு, மனசையே மாத்திட்டாரு. எல்லாரும் என்ன சொல்ல வந்தோன்னு தெரியாம எல்லாருடைய மனசையை மாத்திட்டு எல்லாரும் அமைதியை பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா அங்க கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தார்ல சிவபெருமான், எல்லோரும் பார்க்கும்படியாக அருமை அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே மறைந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, எல்லாரும் விழுந்து வணங்குனாங்க. சுவாமி எம்பெருமானாகிய சிவபெருமானா நீ அப்படியே அழறான். ராஜராஜன் பாண்டிய மன்னன் அழுகிறான், நான் நடுநிலைமை தவறாம இருக்கிறதுக்காக என்னை காத்து அருள்னாயே, என் முன்னோர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அந்த வழியில் வந்தவங்க நானே தப்பு செய்ய இருந்தனே, என்னை என்னுடைய தவறை திருத்தி விட்டாயே சுவாமின்னு சொல்லி அந்த சிவபெருமான் உட்கார்ந்து இந்த இடத்த போய் வணங்குறான். எல்லாரும் இந்த சிவனுடைய திருவிளையாடல் என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த பாடினிய இலங்கை பாடினிய கூப்பிட்டான், எல்லா நகையும் கழட்டி கீழே வைக்க சொல்லிட்டான். நீ அடிமையாக அவளுக்கு போகணும், அது அவள் கேட்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா, அதனால நீ அதை ஏற்றுக்க மாட்ட, அதனால பரவாயில்ல,
நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானபத்திரனுடைய மனைவிக்கு அளவிட முடியாத பொண்ணும் பொருளும் நகையும் வைரமும் பட்டாடைகளையும் பரிசாக வழங்கினான். இவளுக்கும் கொஞ்சம் பரிசுகள்லாம் கொடுத்து ஈழத்துக்கு அனுப்பி வச்சான். சிவபெருமானை போய் வணங்குறான். சுற்றி வந்து விழுந்து வணங்கி அங்க பிரதர்சனம்லாம் பண்ணி, எம்பெருமானாகிய சிவபெருமானே, நாங்கள் என்ன, எங்களுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க, நான் எவ்வளோ பெரிய தவறு இழைக்க நான் இருந்தேன், என்னை நீ காப்பாற்றிட்ட சுவாமி, நான் எவ்வளோ பெரிய பெரும் பழியிலிருந்து என்னுடைய குலத்தை காக்க வந்த குல தெய்வமே அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்கி அந்த மீண்டும் தன்னுடைய நல்லாட்சியை அவன் தொடங்கினான். அவனுக்கு சுகுண பாண்டியன் என்ற ஒரு அழகான மகன் பிறந்தான். அந்த மகனையும் சீராட்டி பாராட்டி அவன் வளர்த்தான். அவனும் அந்த மதுரையம்பதியை நல்லாட்சி புரிந்தான். இப்படி தான் இந்த ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு தனக்கு தான் எல்லாம் வேணும், தான் அப்படி செருக்கடைந்து இருக்கிறவர்கள்லாம் செருக்கு எல்லாத்தையுமே அழித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் நான் தான் ராஜா, நீ சாதாரண என்னுடைய சேவகன் என்று சிவபெருமான் அங்கே நிரூபித்தார். அவர் தானே ராஜா உலகத்துக்கெல்லாம். அந்த இறைவன் வந்து என்னால் என்னை தவிர இந்த ஒரு அணு கூட அசையாது, எல்லாம் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி ராஜராஜ பாண்டியனுக்கு அவர் நிரூபித்தார். இந்த பானபத்திரனுடைய மனைவிக்கும் நல்ல ஒரு நற்கதியவும் அவர் அளித்தார். இப்படி 4 திருவிளையாடல்களை இந்த பானபத்திரனுடைய குடும்பத்துக்கே செஞ்சார். அப்பேற்பட்ட ஒரு கடவுள் பக்தியான குடும்பம் இந்த பானபத்திரனுடைய குடும்பம். 4 திருவிளையாடல்களும் இந்த பானபத்திரனோட முடிவடைந்தது. அடுத்த ஒரு படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.